Hello dear brothers and sisters, welcome to Thirukkural classes. Thirukkural classல ஆல்ரெடி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்துருக்கோம். ஒழுக்கமுடைமை நம்ம அதிகாரம் பார்த்தாச்சு. ஸோ 10 குறளும் பார்த்துருக்கோம். அதே போல் அடுத்து ஒரு அதிகாரத்தோடு வந்திருக்கோம், பொறையுடைமை. சரியா? ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம குறள் பொருள் ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ்லாம் வரும், பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ அடுத்த ஒரு அதிகாரமான பொறையுடைமை பார்க்க போகிறோம். ஸோ பொறையுடைமை திருக்குறளில் 16வது அதிகாரம். சரியா? அப்போ 16வது அதிகாரம் போது குறள் 151 160வது குறள் வரைக்கும் எதை பற்றி தான் சொல்ல போகுது? ஸோ பொறையுடைமை பற்றி தான் சொல்ல போகுது. சரியா? ஸோ வள்ளுவர் அதை பற்றி தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஸோ பொறையுடைமை. ஸோ பொறை அப்படின்னா என்னப்பா? உடைமைனா ஒரு செல்வம், ஒரு பொருள் அப்படின்றது அர்த்தம். சரியா? பொறைனா என்ன? பொறை அப்படின்னா பொறாமையா கிடையாது. பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம். சரியா? பொறை அப்படின்னா பொறுமையாக இருங்க. வள்ளுவர் என்ன சொல்கிறார் இந்த ஒரு அதிகாரத்தில் ஃபுல்லாகவே? பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருக்கிறவன் நற்பண்போடு இருப்பான், அவனுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அதனால் லைஃப்பில் பொறுமையோடு இருங்க, பொறாமையோடு இருக்காதீங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு குறளாக பார்த்துருவோமா? ஸோ குறள் 151 முதல் குறள். ஃபர்ஸ்ட் குறள் எங்கே பாருங்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தலை அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம். சரியா? சிறப்பு இல்லை நற்பண்பு எப்படி வேணால் சொல்லலாம். புரியுதா? அப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அகழ்வாரை தாங்கும். அகழ்வார் நம்ம சொல்லக்கூடிய அகழாய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அது நம்ம பூமியை என்ன பண்ணுவாங்க? தோண்டுவாங்க. தோண்டி எடுத்து என்னென்ன இருக்குது, தொல்பொருள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களே, அதுதான். அப்போ பூமின்றது ஒரு உயிர் மாதிரி வச்சு சொல்கிறாரு. அப்போது பூமியானது, பூமி தாயானவங்க எவ்வளோ தான் மனிதர்களாகி நாம் அவங்கள தோண்டினாலும் துன்புறுத்தினாலும் அவங்க பொறுமையோடு இருக்காங்க. அதே போல் தம்மை மக்களாகிய நம்மளை யாராவது இகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? கோபம் கொள்ளக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும்னு அர்த்தம். சரியா? அப்போது புவியானது தன்னை குழிப்பறுப்பவரையும் நிலமானது சுமப்பது போல, பொறுமை குறைத்து இருப்பது போல நம்மை இகழ்வரையும், நம்மளை இகழ்கிறவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து இருக்கணும். அவங்கள்ட்ட கோபம் கொள்ளாமல் தயவு செஞ்சு அந்த சுச்சுவேஷனை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு. அதுதான் தலை அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதுதான் தலை அப்படின்றத சொல்கிறார். ஸோ ஒரே நிமிஷமா. ஸோ கலர் மாற்றிக்கிறேன். ஸோ ஓகேவா? ஸோ பார்த்தாச்சா? ஸோ இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். அகழ்வார்னா தெரியும், குழி பெருக்கிறவங்க இல்லை குழி தோன்றவங்களாம் என்ன சொல்லுவோம்? அகழ்வார் அப்படின்றத சொல்லுவோம். இகழ்வார்னா யார்? இகழ்ந்து பேசுபவர். நம்மள இகழ்ந்து பேசுறது, நம்மள என்ன சொல்கிறது? ஒரு இகழ்ந்து ஒரு கேவலமாக பேசுகிறவங்க. அதுக்கடுத்து தலை. தலை என்னது? ஒரு நற்பண்பு, ஒரு சிறப்பு. சரியா? ஸோ தலையாய ஒரு நற்பண்பு இல்லை நற்சிறப்பு, நம்மளுடைய சிறப்பு அப்படின்றத சொல்லுது. அடுத்த குறள் பார்க்கலாமா? குறள் 152. குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும். பொறுத்தல் இறப்பினை என்றும். பொறுமையாக இருங்க எப்போதும். எந்த சுச்சுவேஷனில்? இங்கே பாருங்கள். இறப்பினை பிறர் செய்த குற்றத்தை அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணும்? பிறர் செய்த குற்றத்தை, நம்மளுக்கு எவ்வளோதான் ஒருத்தர் தீங்கு செஞ்சிருந்தாலும், பிறர் செய்த அவமதிப்பு செஞ்சிருந்தாலும் அந்த இறப்பினை பொறுத்தல் என்றும். அதான் பொருள். சரியா? பொறுத்தல் இறப்பினை, அதாவது பொறுங்க பிறர் செய்த குற்றத்தை என்றும் அர்த்தம். எப்போதும் பொறுத்துருங்க. புரியுதா? ஏன் சொல்றாருன்னா அதனை மறத்தல் அதனினும் நன்று. நீங்கள் பொறுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் உங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் மறந்துடுங்க. அது இன்னமும் நல்லது. ஏன்னா மறக்கல் அப்படின்னா பகைமைன்றது அப்படியே இருக்கும். நம்ம அன்றைக்கி ஒன்று செஞ்சாங்க இல்லையா, நம்மளுக்கு தீங்கு செஞ்சாங்க இல்லையா, நம்ம கெடுதல் செஞ்சாங்க இல்லையா, அவன் நம்ம சும்மா விடக்கூடாதான்னு சொல்லிட்டு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். பொறுமையாக அந்த சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க, ஆனால் அது பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதையும் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையே இருக்காது, அந்த பகை கூட ஃபியூச்சரில் கூட உண்டாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரியா? அப்போ பிறரது பெருங்குற்றத்தை, ஒருத்தர் நம்மளுக்கு பெருங்குற்றம் பெரும் தீங்கு செஞ்சுட்டாரு, நம்மளுக்கு பெரும் அவமதிப்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் அதை அப்போவே தயவு செஞ்சு மறந்துடுறது இன்னும் நல்லதுன்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அதான் பொறுத்தல் இறப்பினை நன்று, அதனை மறத்தல் அதனினும் நன்று. ஸோ புரியுதா? அதுக்கடுத்து பார்க்கலாமா? பாருங்க. இன்மையுள் இன்மை. இன்மையுள் இன்மை. இன்மை அப்படின்னா இந்த இடத்துல வறுமைன்னு அர்த்தம். இன்மையுள் இன்மை அப்படின்னா வறுமையுள் வறுமைன்னு எதை சொல்றார் வள்ளுவர் அப்படின்னா வறுமையுள் வறுமை, இன்மையுள் இன்மை, விருந்துரல் அப்படின்னு அர்த்தம். சரியா? விருந்துரல்னது விருந்து பிளஸ் உரல்னு அர்த்தம். புரியுதா? உரல் அப்படின்னா நீக்குதல்னு அர்த்தம். விருந்த
ஒருத்தவங்களுக்கு நம்ம வீட்டை தேடி ஒருத்தவங்க வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சொந்தக்காரங்க வராங்க, உறவினர்கள் வராங்க, நண்பர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அளிக்கக்கூடிய விருந்து, நம்மளை நம்பி வராங்க வீட்டுக்கு, அவங்களுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறது, அதான் விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை நம்ம நீக்கிறோம், நம்ம அவங்களுக்கு கொடுக்காம விட்டுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பணக்காரனாக இருக்கலாம், இல்லை ஏழையாக கூட இருக்கலாம். நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், உபசரிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் நம்முடைய வறுமைன்னு சொல்கிறார். அது வறுமையிலும் வறுமை அப்படின்றார். எது? பிறருக்கு நம்ம வீட்டை தேடி வராங்கன்னா அவங்களுக்கு விருந்துன்றதை நம்ம கொடுக்காம நீக்கிறோம் அப்படின்னா அதுதான் வறுமையுள் வறுமை, அதான் இன்மையுள் இன்மை விருந்தொரல். புரியுதா? வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இது ஒரு கருத்தா? அடுத்த கருத்து சொல்றாரு பாருங்க. வன்மையுள் வன்மை, வன்மைனா வலிமை, இது வறுமையிலும் வறுமைன்னு சொல்லிட்டார். புரியுதா? இன்மையுள் இன்மை அப்படின்னா வறுமையில வறுமை, விருந்து தேடி நம்ம வீட்டுக்கு வரவங்கள்ட்ட விருந்து கொடுக்காம நம்ம நீக்கிறது, அந்த விருந்தையை நம்ம நீக்கிறது நம்ம வறுமையில் இருக்கும். வறுமையிலையும் வறுமையில் இருக்கடா நீ எவ்வளோ பணக்காரனா வந்து என்னடா யூஸ் ஆகும், அந்த மாதிரி சொல்றாரு. அதுக்கடுத்து பாருங்களேன், வன்மையுள் வன்மை, வன்மைனா வலிமை. அப்போ வலிமையிலும் வலிமை எதுனா மடவார் பொறை, அறிவற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கிறது. புரியுதா? அப்போ பெரிய வலிமை எதுனா பேதையை பொறுப்பது. பேதைனானது அறிவில்லாதவங்க, அறிவற்றவங்களை அவங்க என்ன சொன்னாலும் அதை பொறுத்துக்கணும். புரியுதா? ஸோ இதுதான் குறள் நம்பர் 153. ஸோ அப்போ இன்மைனா வறுமை, வன்மைனா வலிமை, மடவார் அப்படின்னா மூடர்கள், அறிவில்லாதவங்களும் அர்த்தம். அடுத்து பாருங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டின். நிறையுடைமைனா அந்த இடத்துல, நிறைனா அந்த இடத்துல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லை நம்மளுடைய பெருமைன்னு சொல்லலாம். புரியுதா? இல்லை இந்த இடத்துல பொறுமைன்னு கூட சொல்லலாம். பொறுமையாக நம்மளுக்குள்ள பொறுமைன்ற ஒரு பண்பு இருக்கும் இல்லையா, அதை கூட சொல்லலாம். புரியுதா? அப்போ நிறையுடைமை, நிறைன்னு சொல்லக்கூடிய நம்முடைய செல்வத்தை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வத்தை, பெருஞ்செல்வத்தை, பெருமையை, சிறப்பை நீங்காமை வேண்டின், நீங்காமை நம்மள்ட்ட இருந்து அது நீங்கக்கூடாது அப்படின்னா பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அப்படிப்பட்ட பொறுமைன்னு சொல்லக்கூடிய குணத்தை நம்மகிட்ட இருக்குதுன்னா அது என்ன பண்ணும்? பாதுகாத்து வச்சுக்கணும். பாதுகாத்து வச்சுக்கிட்டாவே பொறையுடைமைன்னு சொல்லக்கூடிய, பொறுமைன்னு சொல்லக்கூடிய, சிறப்புன்னு சொல்லக்கூடிய, பெருமைன்னு சொல்லக்கூடிய அந்த நிறை நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ பாருங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டியன், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நிறை அப்படின்றது நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமையை போற்றி ஒழுக வேண்டும், போற்றி பாதுகாக்க வேண்டும்பா அப்படின்றார். புரியுதா? பொருள் பெருந்தன்மை நீங்காதிருக்க வேண்டின், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெருந்தன்மை நீங்காதிருக்க வேண்டின் அப்படின்னா பாருங்க, பொறுக்கும் தன்மை, அதான் பொறுமை. சரியா? பொறுக்கும் தன்மை நம்மகிட்ட இருக்கிறத போற்றி என்ன பண்ணணும்? நம்ம அதை பாதுகாத்தணும், எப்போதும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? இந்த இடத்துல நிறை அப்படின்றது சிறப்புத்தன்மை, நம்மகிட்ட சிறப்புத்தன்மை, நம்மளுடைய மேன்மை, நம்முடைய நற்பண்பு, இதெல்லாம் குறிக்கும். சரியா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஒரு தாரை ஒன்றாக வையாரே, இது ஒரு கருத்து. அதுக்கடுத்து வைப்பார் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து. ஒரு தாரை, இங்க பாருங்க, ஒரு தாரை நல்லா பாருங்க, இந்த ஒரு தாரை அப்படின்னா தண்டித்தவரை. ஒரு தாரை ஒன்றாக வையாரே, யார் வையாரே? உலக மக்கள் வையார். ஏன் ஒரு தாரை ஒன்றாக வையார்? ஏன் ஒரு தாரை ஒன்றாக வையார்னா, ஒரு தார்னா ஃபர்ஸ்ட் யாரு? தண்டித்தவர். யாரை தண்டித்தவர்? இப்போ நான் இருக்கேன்னா, எனக்கு ஏதோ நீங்கள் தீங்கு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு குற்றம் செஞ்சவங்க இல்லையா, நீங்கள் குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக உங்களை நான் தண்டிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு தார், நான் தான் தண்டித்தேன். புரியுதா? தண்டிச்ச என்ன ஒன்றாக வையாரே, நான் ஒருத்தன் எனக்கு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக அவனை நான் உடனே தண்டிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலக மக்கள் என்னை பெருசாக பார்த்துக்க மாட்டாங்க. என்னை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமையோடு பார்க்க மாட்டாங்க, என்னை ஒரு பொருட்டாகவே எடுத்து பார்க்க மாட்டாங்க, ஒரு பொருளாக. அதான் ஒன்றாக அப்படின்னா ஒரு பொருளாகன்னு அர்த்தம். வையாரே என்னது? உங்களை மனசில் வச்சுக்க மாட்டாங்க, ஒரு பொருளாகவே உங்களை மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? ஒருத்தவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டான் அப்படின்றதுக்காக நீங்கள் உடனே அவனை தண்டிச்சிடுறீங்க. அப்போ பேசிட்டு போகிறான், என்ன சொல்லுவான்? டே அவனுக்கு ஒரு தப்பு செஞ்சான்டா, ஒரு தீங்கு செஞ்சான்டா, இவன் உடனே அவன் தண்டிச்சிட்டான்டா, பதிலுக்கு இவன் ஒன்று செஞ்சுட்டான்டா, புரியுதா? அவ்வளோதான, சரியாக போச்சுடா, அப்படி இவனடா பெரிய ஆள் அப்படின்ட்டு போயிடுவான். சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ அதுதான். அப்போ ஒரு தாரை ஒன்றாக வையாரை, ஒருபோதும் தன்னுடைய மனதுக்குள் உலக மக்கள் ஒருத்தனை தண்டித்தவனை வைக்கவே மாட்டாங்க, அதான் வையாரே. புரியுதா? வைப்பாங்க யாரை? அதான் வைப்பார் யாரை? பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. எனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சிட்டான் அப்படின்னு தெரிஞ்சும் நான் அவனுக்கு பதிலுக்கு தீங்கு செய்யாமல், அவனை நான் தண்டிக்காமல், சரி போ எப்படியோ குழைச்சி போடா, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அந்த இடத்துல பொறுத்து போகிறேன் அப்படின்னா, அப்போ உலக மக்களாகிய சான்றோர்கள் என்ன வைப்பார், மனதுக்குள் வச்சுப்பாங்க. டே அன்னைக்கு அவன் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தான், அவனுக்கு அவ்வளோ தீங்கு செஞ்சான்டா, ஆனால் அவன் பொறுமையாக இருந்தது ஹேண்டில் பண்ணான்டா, பதிலுக்கு அவன் எதுவுமே சொல்லடா, விட்டுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கும்போது தான் நம்மளை பாராட்டுவாங்க.
நம்மளை பார்க்கும்போதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட அதை சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதான் அந்த கருத்து. அப்போ ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன் போல பொதிந்து வைப்பாங்க. சரியா? ஸோ அப்போ தண்டித்தவரை யார் மதிப்பர்? யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் பொறுத்தவனை பொன் போல மனதுக்குள் போற்றி மதிப்பாங்க மக்கள். ஸோ அதுதான் ஒருத்தாரை அப்படின்னா தண்டித்தவரை, பொதிந்து அப்படின்னா அகத்தில் வைப்பது, பொதிந்து. அதுக்கடுத்து வையாரி அப்படின்னா உள்ளத்தில் கொள்ளார், உள்ளத்துக்குள்ளே வைக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டார்கள்னு அர்த்தம். புரியுதா? ஸோ ஓகே, அடுத்த குறள் பாருங்க. ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம். இன்னும் வள்ளுவர் என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட ரொம்ப பொறுமையாக இருக்கிறது இன்னும் ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம்பான்ட்டு ரொம்ப ஆழமாக நம்மளுக்கு சொல்கிறதுக்காக அடுத்த ஒரு குறளையும் சொல்கிறார். இங்கே பாருங்கள், ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம். ஒருத்தார்னா யாருன்றதை பார்த்துட்டோம். ஒருத்தார்னா ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிட்டானா அந்த தீங்கு செஞ்சவன் இருக்கான் இல்லையா, அவனை விடுங்க. அந்த தீங்கை எடுத்துக்கிட்டவன் அவனை உடனே தண்டிப்பான். அந்த தண்டிக்கிறவன் தான் ஒருத்தார். பொறுத்து கொள்ளாமல், கொஞ்சோட பொறுத்து கொள்ளாமல் உடனே அவனுக்கு திரும்ப ஏதாவது ரிவெஞ்சு கொடுப்பான், அவன் தான் ஒருத்தார். அப்போ ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். தனக்கு தீங்கு செஞ்சவனை தண்டிக்கிறது மூலயமா, எனக்கு ஒருத்தன் கெட்டது பண்ணான், அவனை நான் திரும்ப ஒரு கெட்டது பண்ணிட்டுனான்னு சொல்லிட்டு தண்டித்தவனுக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமாக இருப்பான். அவ்வளோதான். ஏன்? அந்த ஒரு நாள் அவன் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கப்புறம் தண்டிச்சிட்டான் இல்லையா, உலக மக்கள் அவனை பெருமையாக பேச மாட்டாங்க. டே அவன் ஒன்று பண்ணா இவன் ஒன்று பண்ணான்டா, சரியாக போச்சுடா, அவ்வளோதான். ஆனால் தண்டித்தவனுக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷம் இருக்கும். அப்பா நான் எனக்கு பண்ண இல்லையா, நான் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டா அப்படின்னு ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருப்பான். அதுக்கடுத்து அவனுக்கு பெருசாக சந்தோஷம் இருக்காது, ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் இருக்கும். அப்போ ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், அதாவது பார்த்தீங்கன்னா தண்டித்தவனுக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இன்பம். ஆனால் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை பாருங்க, பொன்றும் துணையும் உலகம் உள்ளவரை அவனுக்கு புகழோடு இருப்பான் பொறுத்தாருக்கு. சரியா? ஏன்? மக்கள் அவனை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, டே அவனுக்கு அந்த சுச்சுவேஷன்லையும் ரொம்ப பொறுமையாக இருந்தான்டா. அப்போது நீ வாழ்கிற வரைக்கும் அதை சொல்லி காட்டுவாங்க. டே இந்த பீரியடில் இந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு அவ்வளோ தீங்கு செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, உறவினர்கள், நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப பொறுமையாக இருந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணால் சாகிற வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவன் அதெல்லாம் சாதிச்சு தான், பொறுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கான்டா, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான் சொல்லுவான் இல்லையா. ஸோ அதுதான். அப்போ உலகம் உள்ளவரை புகழோடு இருப்பாங்க யார்? பொறுத்தவங்க. சரியா? ஆனால் ஒருத்தாருக்கு அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் இன்பம் அப்படின்னு சொல்கிறார். யாரே? வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். அடுத்து பாருங்க, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. இது எப்படி படிக்கலாம்னா, திறன் அல்லதர், திறனல்லதர் பிறர் செய்யினும், திறனல்லர் பிறர் செய்யினும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று. என்ன சொல்றாருன்னா, அங்கே பாருங்க, திறன் அல்லதர் பிறர் செய்யணும், பிறர் செய்யணும். அப்போ மற்றவங்க ஏதாவது உனக்கு தீங்கு செய்கிறாங்க, அவ்வளோதான், தீங்கு செய்கிறாங்க. பாருங்க, முறையல்லாத இல்லை செய்யத்தகாத, முறையல்லாத, தகுதி இல்லாத ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு தீங்கை பிறர் உனக்கு செய்கிறாங்க அப்படின்னா, பிறர் உனக்கு செய்கிறாங்க அப்படின்னா நோனொந்து, நோனா என்னது? துன்பம். துன்பத்தோடு, மற்றவங்க நம்மளுக்கு இது செஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு துன்பத்தோடு மனம் நொந்து, அதான் நோனொந்து. துன்பத்தோடு மனம் நொன்றது பேர் தான், நொந்து போகிறதுக்கு பேர் தான் நோனொந்து. துன்பத்தோடு மனம் நொந்து பதிலுக்கு நீங்கள் அவனுக்கு அரண் அல்லாத, அதாவது அறத்தை இல்லாத, அறவழி இருக்குல்லையே, அந்த அறவழி இல்லாத ஒன்றை நீங்கள் தயவு செஞ்சிடாதீங்க, செய்யாமல் இருக்கிறது நன்றுன்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அவ்வளோதான். அப்போது திறனல்லாதர் பிறர் செய்யணும், திறனல்லாதர் பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. சரியா? ஸோ இதுதான். அப்போ பிறர் முறையற்றவற்றை உங்களுக்கு செஞ்சாலும் துன்பத்தால், அந்த துன்பத்தால் மனம் வருந்தி மனம் நொந்து போயிட்டு நீங்கள் பதிலுக்கு அரண் அல்லாதவற்றை செய்யாதீங்க, அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது நன்று அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? ஸோ அடுத்து போகலாமா? ஸோப்பா திறனல்ல அப்படின்றது முறையற்ற செயல், செய்யத்தகாத செயல், தகுதி இல்லாத ஒரு செயல். அதுக்கடுத்து பாருங்கள், அறநல்ல அப்படின்றது அறமற்ற ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. அதுக்கடுத்து நோனுந்துன்னா துன்பத்தால் மனம் வருந்தின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்த குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை. மிகுதியான், இந்த இடத்துல மிகுதி, இந்த இடத்துல மிகுதி அப்படின்னாலும் ஆக்சுவலாக பொதுவாக மிகுதி மிகை அப்படின்னாலும் எல்லாமே என்னது? தீங்கு அப்படின்ற பொருளை தரக்கூடியது. இந்த குறள்களில் தீங்கு, உங்களுக்கு துன்பம் தர மாதிரி ஒருத்தன் தீங்கு செஞ்சுட்டான், ஒரு தவறு செஞ்சுட்டான் உங்களுக்கு, புரியுதா? ஸோ அதுதான். அப்போ மிகுதியான், மிகுதியால் அதிகமாக, மிகுதியான இந்த இடத்துல இருமாப்பு, இங்கே பாருங்கள், மனச்செருக்கு. மனச்செருக்குன்னா அது மனசுக்குள்ளே கர்வத்தோடு இருமாப்போடு, அதான் மிகுதியான்.
அப்போ மிகுதியால் மிக்கவை, மிக்கவைன்னா என்னது மிகை, புரியுதா? அப்போ இந்த இடத்துல மிகுதி அப்படின்றது மனச்செருக்கையும், மிக்கவை அப்படின்றது மிகைன்னு சொல்லக்கூடிய தீங்கையும் குறிக்குது. அப்போ ஒருத்தர் மனசெருக்கால், மன திமிரால், மன கர்வத்தால் உங்களுக்கு மிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு தீங்கை நம்ம சொல்லுவோம். மிகைனானது ரொம்ப அதிகமாக போகிறது சொல்லுவோம் இல்லையா? நீ ரொம்ப ஓவராக போகிறடா அப்படின்னா அது என்னது அவனுடைய செயல் சரியில்லைன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ ஒருத்தனோட மனசெருக்கால், மன கர்வத்தால், இருமாப்போடு உங்களுக்கு செய்யக்கூடியாத ஒரு தீங்கு செய்கிறான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும்? தாம் தம், வள்ளுவர் நம்மளுக்கு சொல்கிறார். தாம் நம்ம சொல்ல முடியா, தாம் என்ன செய்தீர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தாம்ன்றது அர்த்தம் என்ன குறிக்குது? நீ என்ன பண்ணன்னு கேட்போம். அப்போ தாம்னா இந்த இடத்துல நீன்றதை குறிக்கும். தாம் தன்னுடைய உணவை உண்ணுங்கள், தம்முடையனா உன்னுடைய உணவுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல தம்முன்னா உண்ணுன்னு அர்த்தம், உன்னோடன்னு அர்த்தம், சரியா? அப்போது தன் இருமாப்பால் தீமை செய்தவரை தாம் தம் நீ உன் தகுதியான் வென்றுவிடல். உன்னுடைய தகுதினா அது பொறுமையாக இருக்கிறது. ஸோ பொறுமையாக இருக்கிறது உன்னுடைய ஒரு சிறந்த ஒரு தகுதி. அதில் தான் பொறையுடைமைன்ற இந்த அதிகாரத்தையுமே நான் படிக்கிறோம், புரியுதா? அப்போ உன்னுடைய பொறுமைன்னு சொல்லக்கூடிய அந்த தகுதியால் வென்று விடுப்பா அப்படின்னு சொல்கிறார், புரியுதா? ஸோ அப்போது தன் இருமாப்பால் தீமை செய்தவரை நீ உன் பொறுமை எனும் சொல்லக்கூடிய அந்த தகுதியால், உன்னுடைய சிறப்பால் வென்று விடுக அப்படின்றதான் பொருள். ஸோ இந்த இடத்துல மிக்கவை அப்படின்றது தீங்குகள், தகுதியான் அப்படின்றது பொறுமையால், உன்னுடைய பொறுமையால், நடுவு நிலைமைன்னு சொல்ல முடியா? ஸோ எதுக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது, சரியா? அதான் நடுவு நிலைமை. அடுத்து பாருங்க, துறந்தாரின் தூய்மை உடையர் அப்படின்னு சொல்றாரு. துறந்தாரின் தூய்மை உடையர் யாரு? இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர். என்ன சொல்ல வர்றாருப்பா? துறந்தாரின் தூய்மை உடையவர். துறந்தாரா யாரு? துறவிகள். தன்னுடைய இல்லற வாழ்க்கை, பொது வாழ்க்கையை துறந்துட்டு போயிடுவாங்க. துறவிகள் தானே அப்படி போவாங்க. அவங்கள என்ன சொல்ல, நம்ம அவர் துறவிடா, ரொம்ப தூய்மையானவர் சொல்லுமா? அப்போ துறந்தாரை விட தூய்மையானவங்க, துறந்தாரின் தூய்மையுடையவர். துறந்தாரை விட, துறவிகளை விட தூய்மையானவன் சொல்றாரு. யார? இறந்தார்வாய். இறந்தார்வாய்னா என்னது? இறந்தார்னா இந்த இடத்துல நெறியை கடந்தவர் அப்படின்னா அறமில்லாத செயல்களை செய்கிறவங்க, அறநெறி இல்லாத செயல்களை செய்கிறவங்க, அவருடைய நெறியை, அவனுடைய அறத்தை கடந்தவங்க, மீறினவங்க, புரியுதா? அப்போது இறந்தார் வாய், அந்த மாதிரி மீறினவங்க, தரமில்லாதவங்களுடைய வாய், அவங்களுடைய வாயிலிருந்து இன்னா சொல், தீங்கு தரக்கூடிய சொற்கள், ஒரு கடும் சொற்கள் வருது அப்படின்னா அதை பொறுத்துக்கிறவங்க. நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுத்துக்கிறவங்கன்னு அர்த்தம், பொறுத்தாருன்னு அர்த்தம், புரியுதா? அதை பொறுத்துக்கிறவங்க ஒரு துறவியை விட தூய்மையானவன்னு அர்த்தம், புரியுதா? அப்போது இறந்தாரின் தூய்மை உடையார், சரியா? துறந்தாரின் தூய்மை உடையார், இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிருப்பவர், புரியுதா? பாருங்க, தரங்கெட்டவரின் வசைவை, வசைவினது ஒரு தீங்கு சொல், இகழ்ந்து பேசுறது, அவங்களுடைய அந்த தீங்கான சொற்களையும் கடுஞ்சொற்களையும் இகழ்ந்து பேசக்கூடிய சொற்களையும் பொறுக்கிறவங்க துறவரின், துறவியை விட தூய்மையானவர் அர்த்தம், தூயவர்னு அர்த்தம், சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ துறந்தாருன்னா பார்த்துட்டோம், இறந்தாரும் பார்த்துட்டோம். என்ன சொல்லானது? தீங்கு தரக்கூடிய சொற்கள், தீங்கு தரக்கூடிய சொற்கள், தீய சொற்கள். நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர், நோக்கிருப்பவர் அப்படின்னா பொறுப்பவர். ஸோ கடைசியாக 10வது குறள் பார்த்துடலாமா? பாருங்க, உண்ணாது நோற்பவர் பெரியார். இந்த இடத்துல என்னது? நோக்கிருப்பவர் அப்படின்னாலும் நோற்பார் அப்படின்னாலும் எல்லாமே பொறுப்பவர் தான் அர்த்தம், எல்லாமே எதை குறிக்கும்? பொறுப்பவர் தான் பொருள். உண்ணாது நோற்பவர் பெரியார். உண்ணாதுன்னா சாப்பிடாம இருக்கிறவங்க, சாப்பிடாம பொறுத்துக்கிறவங்க பெரியவங்க. நம்ம வீட்டிலலாம் விரதம் இருப்பாங்க இல்லையா, நோன்பு இருப்பாங்க, புரியுதா? அப்போ நோன்பு இருக்கிறவங்க, விரதம் இருக்கிறவங்க எவ்வளோ பசி எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க? விரதம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. அதுதான் உண்ணாது நோற்பவர். அந்த மாதிரி நோன்பு இருக்கக்கூடியவங்க, அதாவது விரதம் இருக்கக்கூடியவங்க உண்ணாது என்ன பண்ணுவாங்க? பொறுமையாக இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? டே ரொம்ப பெரியவங்கடா சொல்லுமா, ஒரு நல்ல சொல்லுது, ஒரு பெரியவங்கடா, நம்ம என்ன சொல்லுது, டே அவங்க அவ்வளோ பசியிலையும் அவ்வளோ ஒரு கஷ்டத்துலையும் தாங்கிக்கிட்டாங்கடா, அதான் பெரியவங்க. அப்போ உண்ணாது நோற்பவர் பெரியார், சரியா? ஸோ பெரியர். பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். என்ன பொருள்? பட்டினி கிடந்து நோன்பிருப்பவர் பெரியவர், அவரினும் பெரியவர் வசைவை பொறுப்பவர், சரியா? நோற்பார் அப்படின்னா நோன்பு இருப்பவர்கள் இல்லை பொறுப்பவர்கள் அர்த்தம். உண்ணாது அப்படின்னா உண்ணாமல் அர்த்தம், சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இது உங்களுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இதோட பொறையுடைமை சொல்லக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ 10 குறள், இந்த 10 குறள் மூலயமா
ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்ற விஷயத்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்துக்கும் அது பொருந்துமா அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும். நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு, ஏன்னா அது நம்ம ஃபோக்கஸ், நம்ம கோல் எதுவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கவனம் சிதறிச்சு அப்படின்னா கூட நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பொறுமை இழந்துருவோம், நம்மளுடைய நற்பண்பு, அந்த பொறுமையை சொல்லக்கூடிய நற்பண்பையை இழந்துருவோம். சரியா? அது இழக்காமல் ஸோ பொறுமையாக அருமையாக படிங்க, பொறாமையோடு இருக்காதீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு திருக்குறள் வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.